தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுகவுக்கு 40% தொகுதிகள், புதிய கூட்டணி உருவாகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுக வாக்கு வங்கி வெகுவாக பாதித்தது. தேர்தலுக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் 35% பேர் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். தற்பொழுது அதிமுக மாலுமி இல்லாத கப்பலாக தள்ளாடி கொண்டிருக்கிறது. ஓட்டை விழுந்த கப்பலாக உள்ளது. எந்த நேரம் மூழ்கும் என்று தெரியாது. அது ஒரு மண்குதிரை போன்று ஆகிவிட்டது. அதிமுகவை நம்பி யாரும் கரை சேர முடியாது என்ற நிலைக்கு வந்துள்ளனர். தற்பொழுது அதிமுகவை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு எடப்பாடி வந்துள்ளார். அதே நேரத்தில் திமுகவிலும் திமுக தனித்து விடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை திமுக கூட்டணியை விட்டு சென்று விட்டன. எஞ்சி இருக்கும் கட்சிகள் தேமுதிக மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு தேசிய கட்சி உள்ளிட்ட குட்டி கட்சிகள் தான். இவைகளை நம்பி திமுக கரை சேர முடியாது என்ற முடிவுக்கு திமுக வந்துள்ளது. ஆகவே அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைத்தால்தான் தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த முடியும் என்ற முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணி சேர்வதில் தவறில்லை என்று திமுக தலைவர்கள் கூறியுள்ளனர். அதே நிலைக்கு அதிமுகவும் வந்துள்ளது. ஆக திமுக அதிமுக வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. முதல் கட்டமாக அதிமுகவுக்கு 40% தொகுதிகள் வழங்க திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. 60% தொகுதிகள் திமுகவும் 40% தொகுதிகள் அதிமுகவும் போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தல் நெருங்கும் பொழுது இந்த கூட்டணி கண்டிப்பாக உருவாகும். தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் திமுக அதிமுக 2 கட்சிகளும் இணைந்தால்தான் வீழ்த்த முடியும் என்ற முடிவுக்கு இந்த 2 கட்சிகளும் வந்துள்ளன.